வெல்கம் டு சுபாமிக் கார்னர். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுதான் பன்னீர் ஸ்டஃப்டு பாவு பன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல்ல வந்திருக்கீங்கன்னா ரெட் கலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பொடியாக கட் பண்ண பூண்டு, வெங்காயம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பொடியாக கட் பண்ணி கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் க்ரீன் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோவோ ரெட்டோ எந்த கலர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுக்கும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பொடியாக கட் பண்ண தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகணும். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு பாவு பஜ்ஜி மசாலா. எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மசாலா நல்லா வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் ஆகணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப், நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் மசாலா நம்ம போட்ட எல்லாமே ஒன்றா வந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மசாலா எல்லாமே பன்னீர் கூட சேர்ந்து வரணும். பாருங்கள், இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட மசாலா ரெடி ஆயிரும். இப்போ மசாலா ரெடி. இப்போ பன் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். பாவ் பாஜி பன்னை நான் கட் பண்ணுறபடி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக கீழே வரைக்கும் கட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஓப்பன் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் இதில் மசாலா ஸ்டஃப் பண்ண முடியும். நம்ம ரெடியாக வச்சுருக்க மசாலாவை எல்லா பன்குள்ளேயும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்ம பொறுமையாக ஸ்டஃப் பண்ணிக்கலாம், அப்போ தான் வெளில வராமல் இருக்கும். இப்போ நான் ஒன்று முடிச்சுட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் ஒன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் 4 பன்லேயும் ஸ்டஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட 4 பன்ஸும் ரெடியாக இருக்குது. வாவ், இப்போவே நம்ம பன் சூப்பர்பாக இருக்குது. வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். பேனில் 1 டீஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பாவ் பாஜி மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு 1 மினிட் வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்மளோட பாவ் பாஜி பண்ணை நான் வைக்கிறபடி கவுத்து வைக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இப்படியே இருக்கட்டும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை திருப்பி விடுறேன். இந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும் போதே ரொம்ப எம்மியாக இருக்குது. கண்டிப்பாக கிட்ஸுக்கெலாம் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். நம்மளோட ஸ்டஃப்டு பன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை எடுத்துடுறேன்.
இந்த ரெசிபியை வந்து சாஸ் மைனஸ் கூடலாம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாவ் பாஜி பன்னில் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.